அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அமாபாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அபு தல்ஹா மற்றும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக சில பாகங்களாக, அதாவது சில சில நிகழ்வாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட்டு தனக்கு பிடித்தமான ஒரு தோட்டத்தையே தர்மம் செய்தார்கள் என்பதை புகாரில் 1461 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டதை நம்மால் காண முடிகிறது. இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். பல தோட்டங்கள் அவரிடம் இருந்தன. அந்த தோட்டத்திலே வைத்து மிகவும் பிடித்தமான தோட்டம் என்பது பைருஹா தோட்டமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த நல்ல தண்ணியை, அந்த நீர் அருந்தக்கூடியவராக அல்லாஹுடைய ரசூல் இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அப்ப அல்லாஹ் தன் திருமறை திருக்குறான், நீங்கள் விரும்பிய பொருளில் இருந்து தானம் தர்மம் செய்யாத வரை நீங்கள் அல்லாஹுவிடம் நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை அவர்கள் கேள்விப்பட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஓடோடி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவ்வாறு தன் திருமறை திருக்குறானில் கூறுகின்றன. அந்த அடிப்படையில் எனக்கு பிடித்தமான பிரியமான இந்த பைருஹா என்ற தோட்டத்தை நான் தானமாக தர்மமாக செய்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காட்டிய வழிப்படி நீங்கள் இதை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஹா ஆஹா, இது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய வியாபாரம் ஆயிற்றே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களிடம் தெரிவித்துவிட்டு, இந்த தோட்டத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய உறவினர்களுக்கே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள், அதாவது தானமாகவும் தர்மமாகவும் நீங்கள் செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அப்ப அந்த தோட்டத்தை எதற்காக அவர் தர்மமாக செய்வதற்கு முன் வந்தார்கள் என்றால், மறுமையில் நான் அல்லாஹ்விடம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒப்படைக்கிறேன், தர்மமாக செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். இந்த செய்தி புகாரில் 1461 என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிடித்தமான, நமக்கு பிரியமான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நாம் அதிகமாக நாம் விரும்பக்கூடிய பொருளை என்ன செய்ய வேண்டும், தானம் தர்மம் செய்ய வேண்டும். நமக்கு பிடித்தமான பொருளைத்தான் பிறருக்கு கொடுப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம யாருக்கு தான தர்மம் செய்தாலும் சரி, முதலாவதாக உறவினருக்கு தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் தர வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபு தல்ஹா அந்த தோட்டத்தை ஒப்படைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவினருக்கு நீங்க கொடுத்துருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த தோட்டத்தை பெற்றுக்கொண்டு தானமாகவும் தர்மமாகவும் மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களிடம் என்ன சொல்றாங்க, நீங்களே என்ன செய்யுங்க, உங்களுடைய உறவினரிடம் நீங்கள் இந்த தோட்டத்தை கொடுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நாம் யாருக்கு உதவி செய்தால், யாருக்கு வேணா நம்ம உதவி செய்யலாம். ஆனால் முதலாவதாக நம்மளுடைய உறவினருக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், நாம் பிறருக்கு செய்யும் உதவியை விட நம் உறவினருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் உதவி செய்தோம் என்றால் 2 மடங்கு நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம். சுப்ஹான் அல்லாஹ். மற்றவர்கள் கொடுத்தோம் என்றால் 1 மடங்கு நன்மை, இவருக்கு நம்ம உறவினருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் 2 மடங்கு நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப புகாரில 1466 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, பள்ளிவாசியில் இருக்கும்பொழுது ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடம், நீங்கள் ஆவரணத்தையாவது தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை பற்றி எடுத்து சொன்ன உடனேயே தன் வீட்டிற்கு வருகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் அந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய அனாதையில் வளரக்கூடிய, என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனாதையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காகவும் மற்றும் உங்களுக்காகவும் நான் செலவிட்டு கொண்டிருக்கின்றேன். இது எனக்கு சதக்கா செய்த நன்மை கிடைக்குமா? நீங்க போய் என்ன செய்யுங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தன் மனைவி சொல்றாங்க, நீங்க போய் அல்லாஹ்வின் தூதரிடம் இது சம்பந்தமா கேட்டு வாங்க என்று சொல்றாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நீங்களே போய் என்ன செய்யுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சென்று, இது என்ன விஷயம், இது தர்மமாகுமா,
இதனுடைய நன்மையை நான் அடைந்து கொள்ளலாமா என்று நீங்களே கேட்டு வாங்க என்று சொன்ன உடனேயே ஜெய்னப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். இப்ப சந்திக்க வரும்போது வீட்டு வாசலில் அதே போன்று அன்சாரியை சேர்ந்த ஒரு பெண்மணி நிற்கின்றார்கள். இதே சந்தேகம் தான் அவங்களுக்கும், கணவனுக்கு அல்லது தன் அரவணைப்பு வாழக்கூடிய அந்த அனாதைகளுக்கு நாம் பொருளாதாரத்தை உதவி செய்தோம் என்றால் இது நம்ம சதக்கா செய்த நன்மை கிடைக்குமா என்ற அந்த சந்தேகத்தை தான் அவங்க நிக்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது இது சம்பந்தமா நீங்க அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டு வாங்க என்று சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இது போன்று கேள்வி கேட்கறாங்க என்று சொன்ன உடனேயே அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருன்னு கேட்டா நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பிலால் ரலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த கேள்வி கேட்டது என்று சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிலால் ரலி சொல்லிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் கேட்கும் பொழுது மறுக்க முடியாது அல்லவா. அந்த அடிப்படையில் ஜெய்னப் என்று சொல்றாங்க. எந்த ஜெய்னப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி ஜெய்னப் என்று சொன்ன உடனேயே அவருக்கு 2 மடங்கு நன்மை உண்டு என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். ஒன்று தர்மம் செய்த ஒரு நன்மை, இன்னொன்று தன் உறவினரை அரவணைத்துக் கொண்ட நன்மை, 2 மடங்கு நன்மை உண்டு என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொருளாதாரத்தை யாரோ ஒருத்தருக்கு நாம் ஏதோ ஒரு உதவி செய்து கொண்டுதான் இருப்போம், தன்னால் முடிந்த அளவிற்கு. ஆக நம் முதலாவதாக உறவினருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போக பிற சகோதரருக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த புகாரில பார்த்தோம் அல்லவா, 1466 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, 2 மடங்கு நன்மை உண்டு. இன்னொரு செய்தியில் நாம் பார்க்கும்பொழுது முஸ்லீம்ல 207 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. 2 மடங்கு நன்மை மட்டுமல்ல, நாம் உள்ளத்தால் ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் அந்த பொருளாதாரத்தையோ அல்ல ஏதோ நமக்கு பிடித்தமான பொருளையோ தர்மம் செய்தால் 2 மடங்கு நன்மை மட்டுமல்ல, இன்னும் அல்லாஹ் நாடினால் மிக மிக அதிகமான நன்மை நமக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்குன்னா 700 மடங்கு அல்லது 700க்கும் அதிகமான மடங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், நாம் செய்த அந்த தர்மத்தின் காரணமாக நமக்கு நன்மை எழுதி விடுவான். அந்த புகாரி நம்ம பார்க்கிறோம். 207 என்ற புகாரி அல்ல, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. 207 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் நன்மையான காரியங்களை உள்ளத்தில் நினைக்கின்றான், அந்த காரியத்தை அவரால் செய்ய முடியவில்லை, உள்ளத்தில் மட்டும் நினைக்கிறாரு, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுன்னு வச்சுக்குவோம். அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான ஒரு நன்மையை எழுதுகிறான். அல்லது அவர் எதை உள்ளத்தில் நினைத்தாரோ அந்த நன்மையான காரியத்தை செய்து விடுகிறார் தன்னுடைய வாழ்க்கையில். செய்ததன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1க்கு 10ஆகவும் 10க்கு 700ஆகவும் 700க்கும் அதிகமான நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையா நாம் செய்வது தர்மம் 100 ரூபாய் 1000 ரூபாய் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனா இக்லாஸாக உள்ள தூய்மையுடன் மறுமையில் இதற்குண்டான நன்மையை நான் அடைந்து கொள்கிறேன், இறைவனிடம் நான் இதற்காக பரிசை எதிர்பார்க்கிறேன் என்று உள்ள தூய்மையுடன் நாம் எந்த ஒரு பொருளையும் தான தர்மம் செய்தோம் என்றால் பல மடங்கு நான் நன்மையை அடைந்து கொள்வோம் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு உறவினருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியவனாக, இதை தொடர்ந்து எப்படி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட்டு தனக்கு பிடித்தமான அந்த பைரூஹா தோட்டத்தை தர்மம் செய்தார்களோ, அடுத்த பாகத்தில் அதே இன்னொரு குர்ஆன் வசனத்திற்கு கட்டுப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் மது ஹராமாக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் மது அருந்தக்கூடிய சில சகோதரர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்பொழுது மது முற்றிலும் முழுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொன்ன உடனேயே, குர்ஆன் வசனம் அருளப்பட்ட உடனேயே அந்த மது குடிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை அந்த ஒரு நொடியிலே, அந்த ஒரு செகண்டிலே அந்த மது சேகரிக்கக்கூடிய அந்த அந்த பானைகளை போட்டு உடைத்தார்கள் என்ற செய்தியை நம்மால் காண முடியாது. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பாக அடுத்த பாகத்தில் எவ்வாறு அந்த மது சேமித்த அந்த அந்த பானையெல்லாம் ரோட்டில் போட்டு உடைத்தார்கள் அந்த குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட்டு என்று அடுத்த பாகத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.